இன்று அக்டோபர் 31 30 வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தின் ஒரு பேரவலத்தினுடைய தொடர்ச்சியான நாட்களாக இந்த நாட்கள் இந்த வாரங்கள் அமைந்த காலப்பகுதியாகும். 1995 ஆண்டு யாழ்ப்பாணத்தை விட்டு 5 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இடம்பெயர்ந்த ஒரு காலப்பகுதியாக இந்த அக்டோபர் மாதத்தின் இறுதி நாட்கள் காணப்படுகின்றது. மிகவும் வலி சுமந்த நாட்களாக, மிகப்பெரிய ஒரு கொடுந்துயரின் ஆரம்ப நாட்களாக இந்த நாட்கள் பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. இலங்கையில் மிக அதிகளவான ஒரு நாளில் இடம்பெயர்ந்த ஒரு நாளாக 1995 ஆண்டு அக்டோபர் மாதம் 30 இரவு இடம்பெற்ற ஒரு இடப்பெயர்வு சம்பவத்தை குறிப்பிடலாம். குறிப்பாக 5 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறி விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்ற அந்த சம்பவமாகும். அந்த இடப்பெயர்வானது பலாலியிலிருந்து இராணுவம் முப்படைகளின் உதவியுடன் மிகப்பெரிய ஒரு கொடூர யுத்தம் ஒன்றை ஆரம்பித்து விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தை கைப்பற்றும் சூரிய கதிர் நடவடிக்கையினை முன்னெடுத்த நாட்களாகும். குறிப்பாக விடுதலை புலிகள் பலாலியை கைப்பற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி தோல்வியடைந்ததன் பின்னர் அக்டோபர் 17 சூரிய கதிர் நடவடிக்கையினை இராணுவம் மேற்கொண்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தார். அந்த நேரம் மேற்கொண்ட சூரிய கதிர் நடவடிக்கையினை அடுத்து உடனடியாக யாழ்ப்பாணத்திலிருந்து மக்களை வடமராட்சி, தென்மராட்சி மற்றும் வன்னி பகுதிகளுக்கு இடம்பெயருமாறு தமிழீழ விடுதலை புலிகள் இரவு வேளையில் அறிவுறுத்தல்களை ஒலிபரப்பு மூலம் மக்களுக்கு வழங்கினார். மக்கள் உடனடியாக யாழ்ப்பாணம் பலிகாம பகுதியைச் சேர்ந்த மக்கள் அன்று இரவு உடனடியாக இடம்பெயர ஆரம்பித்தார்கள். வீட்டிலிருந்து எடுக்கக்கூடிய சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இடம்பெயர ஆரம்பித்தார்கள். பல முதியவர்கள், பல குழந்தைகள் அந்த இடப்பெயர்வின் பொழுது மரணமடைந்தார்கள். அந்த மரணமடைகின்ற சம்பவங்கள் சில சதுப்பு நிலங்களிலும் மரணமடைந்தார்கள். உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியராக நான் இருந்த காலகட்டத்திலே எங்களுடைய பத்திரிகையையும் தூக்கி கொண்டு நாங்கள் கனகம்புலி அடிக்கு நகர்ந்த அனுபவம் பற்றி பேசுகிறோம். 5 லட்சம் மக்கள் ஒரே நாள் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திலே தங்களுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் விட்டு, வீடு வாசல்களை எல்லாம் விட்டு 2 காரணத்துக்காக இடம்பெயர்ந்தார்கள். ஒன்று, இலங்கை இராணுவத்தினுடைய கெடுபிடி எப்படி இருக்கும் என்ற அவர்களுடைய அச்சம். 2வது, தங்களுக்காக போராடுகின்ற விடுதலை புலிகளுக்கு தங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை புலிகள் வேறு மக்கள் வேறு அல்ல என்பதை நிரூபிக்கின்ற விதத்திலே மக்கள் பெரும அளவிலே இடம்பெயர்ந்தார்கள். ஒரு பத்திரிகையாளனாக அந்த மக்களோடு நாங்கள் இடம்பெயர்ந்தோம். அந்த காலகட்டத்திலே உதயன் பத்திரிகை மக்களோடு மக்களாக இயங்கிய ஒரு பத்திரிகையாக இருந்தது. மக்கள் எழுந்த போதெல்லாம் அது எழுந்தது, மக்கள் வீழ்ந்த போதெல்லாம் அது விழுந்தது, மக்கள் இடம்பெயர்ந்த போதெல்லாம் அதுவும் இடம்பெயர்ந்தது. நாங்கள் இடம்பெயர்ந்து கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கனகம்புலி அடியிலிருந்து தினசரி பத்திரிகையை அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கொண்டு வந்தோம். பல இழப்புகள், பல பாதிப்புகள், உயிரிழப்புகள், பல விடயங்களை எதிர்கொண்ட போதிலும் ஊடகவியலாளராக நாங்கள் அந்த காலகட்டத்திலே கடமை செய்தோம். நான் நினைக்கின்றேன் அந்த இடம்பெயர்வு கால அனுபவங்களை, பதிவுகளை தாங்கிய பத்திரிகை பதிவாக உதயன் இன்று இருக்கின்றது. ஒரு விடுதலை போராட்டத்தோடு மக்கள் ஒன்றிணைந்து நின்றார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் அந்த போராட்டத்தோடு இருந்தது என்பதை உலகமே வியக்கும் வகையில் ஒரே நாளிலே 24 மணி நேரத்திலே 5 லட்சம் மக்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறி யாழ்ப்பாணத்தை ஒரு கோஸ்ட் டவுனாக, ஒரு பேய் சுடுகாடு போன்ற ஒரு நிலையிலே விட்டு சென்ற ஒரு நிலையை, ஒரு அரசியல் செய்தியை, அது உலகுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை, அதுவும் கொழும்பு அரசுக்கு எதிர்பாராத ஒரு பேரதிர்ச்சியை அந்த முடிவு, மக்களுடைய தீர்மானம் தந்தது. அதற்காக மக்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள் சொல்லி மாளா. ஒரு ஒற்றுமைப்பட்ட, ஐக்கியப்பட்ட ஒரு தேசிய இனமாக
எங்களுடைய எழுச்சியை தமிழினம் காட்டுகின்ற ஒரு நிகழ்வாக அது அரங்கேறியது. அதன் பின்புலத்திலே பெரிய அழிவுகள், பேரழிவுகள், பாதிப்புகள், உயிரிழப்புகள், உடைமை இழப்புகள், சொத்திழப்புகள், கல்வி இழப்பு என்ற பல விடயங்கள் இருந்தாலும் கூட அந்த நெருக்கடிக்கு மத்தியிலும் நாங்கள் ஒரு தேசிய இனமாக தமிழர்கள் எழுச்சி கொண்டு உலகத்துக்கு காட்டிய ஒரு மையப்புள்ளியாக அதனை பார்க்கிறேன். அது வரலாற்றினுடைய தமிழருடைய வரலாற்றிலே அவருடைய ஆன்மாவிலே மிக பொறிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமாக தினமாக இன்று கடந்து செல்கின்றது. இவ்வாறான ஒரு பேரவலம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று இன்று 30 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. 1995 ஆண்டு அக்டோபர் மாதம் இதே நாள் எனக்கு சரியாக நான் நினைக்கின்றேன் 11 வயது தான் அப்பொழுது. இன்றும் அந்த நினைவுகள் என்னுடைய நெஞ்சிலே ஆழமாக இருக்கின்றது. அன்று மாலை நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு ஆலயத்திலே எங்களுடைய ஊர் மக்கள் எல்லோரும் கூடியிருந்தோம். அந்த காலம் மிகுந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலம். செல் சத்தங்களாலும் குண்டு சத்தங்களாலும் எங்களுடைய காதுகள் அதிர்ந்து கொண்டிருந்த காலம். நாங்கள் எல்லோரும் ஊரே ஒரு ஆலயத்திலே கூடுவது வழமை. ஒரு வேளை எங்களை கடவுள் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையா, அல்லது ஆலயத்தினுடைய கட்டட அமைப்பு கூண்டுகளிலிருந்தும் செல்களிலிருந்தும் எங்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையாக தெரியாது. ஆனால் நாங்கள் கூடியிருந்தோம். மாலை நேரம் 4 அல்லது 5 மணிக்கு ஒரு செய்தி காட்டுத்தீயாக பரவுகிறது. இராணுவம் யாழ் குடாநாட்டை கைப்பற்றப் போகின்றது. நாவற்குழி பாலம் வெகு விரைவிலே தகர்க்கப்பட போகின்றது. விடுதலை புலிகள் யாழ் குடாநாட்டை விட்டு வெளியேறப் போகின்றார்கள் என்ற செய்தி காட்டுத்தீயாக பரவுகிறது. உடனடியாக யாழ்ப்பாணத்தில் இருந்த 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களும் யாழ் குடாநாட்டை விட்டு தமிழீழ விடுதலை புலிகளோடு வெளியேறுவதென்ற முடிவை எடுக்கிறார்கள். உடனடியாக நாங்களும் கையில் அகப்பட்ட பொருட்களோடு, எங்களுடைய அந்த காலத்திலே எங்களுடைய போக்குவரத்து சாதனம் துவிச்சக்கர வண்டி, அந்த துவிச்சக்கர வண்டி கரியர்களிலே வீட்டுப் பொருட்களை நாங்கள் கட்டுகின்றோம். எங்களுடைய தலைக்கு மேலாக அந்த பொருட்கள் நிற்கின்றன. அவற்றை உருட்டியபடி ஓட முடியாது. துவிச்சக்கர வண்டியை ஓடி செல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஒடுங்கிய பாதையிலே சனத்திரல் கூடுகிறது. நல்லூர் முன்றலாலே ஆடியபாதம் வீதியாலே நாங்கள் நகர்கின்றோம். 2 பக்கங்களாலும் அந்த மக்கள் செம்மணி வீதியை கடக்கின்றார்கள். உருட்டி கொண்டு தான் செல்ல முடியும். ஒரு மீட்டர் தூரம் நாங்கள் நகருவதற்கு பல மணி நேரங்களை நாங்கள் செலவழிக்க வேண்டியதாக இருந்தது. இரவிரவாக நாங்கள் நகர்ந்தோம். மாலை 6 மணியிலிருந்து இரவிரவாக நகர்ந்தோம். ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி எங்களாலே நகர முடியாத நிலைமை, இறுக்கமான நிலைமை ஏற்படுகிறது. நாங்கள் இரவு பொழுதை நாயன்மார் காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திலே தங்குவதென்று நாங்கள் இரவு தங்கினோம். அடுத்த நாள் 10 மணி இருக்கும். செல் சத்தங்கள் காதை அதிர வைத்து கொண்டிருந்தன. மிக அருகாமையில் செல்கள் வந்து விழுவது போன்ற உணர்வு எங்களுக்கு ஏற்பட்ட பொழுது நாங்கள் உடனடியாகவே நாயன்மார்காட்டிலிருந்து வெளியேறுவதென்று நாங்கள் முடிவு செய்து அங்கிருந்த எல்லா மக்களும் மீண்டும் எங்களுடைய நடையை தொடங்குகின்றோம். செம்மணி ஆலை தாண்டி நாவற்குழி பாலத்தை அடைகின்ற பொழுது மீண்டும் சன நெருக்கடி, எங்களாலே நகர முடியாது. அந்த காலம் மழை பெய்ந்த காலம். நாவற்குழி பாலத்துக்கு அருகாமையில் மிகுந்த நீர்த்தேக்கம் இருந்த காலம். இந்த மக்கள் முன்னேற முடியாத நெருக்கடி ஒன்று ஏற்பட்டதை தொடர்ந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு போராளி வருகிறார். பாருங்கள், உங்களை தண்ணீருக்குள்ளாலே நாங்கள் அழைத்து செல்லுகிறோம் என்று கேட்கின்றார். உடனடியாகவே நாங்களும் இந்த சன நெருக்கடியை தவிர்த்து கொள்வதற்காக எங்களுடைய துவிச்சக்கர வண்டிகளை நீருக்குள்ளே இறக்குகின்றோம். அப்பொழுது அந்த போராளி சொல்லுகிறார், எனக்கு பின்னாலே வாருங்கள், அது வரம்பாலே நான் நடக்கின்றேன், நீங்கள் வரம்பிலிருந்து விழுந்தீர்களாக இருந்தால் நீங்கள் மூழ்கி விடுவீர்கள் என்ற ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்கிறார். நாங்கள் சிறுவர்கள், 11 வயது. அந்த வயதிலே நாங்கள் சைக்கிளை இறக்குகிறோம். என்னுடைய சைக்கிளை எனக்கு தெரியவில்லை, தண்ணீருக்கு உள்ளே தான் என்னுடைய சைக்கிள் நின்றது. அந்த போராளி போன பாதையாலே மெதுவாக எங்களுடைய சைக்கிளை நாங்கள் நகர்த்தி செல்லுகின்றோம்.
ஒருவாறு நாங்கள் நாவற்குழியை அடைகின்றோம். அங்கே எங்களுக்கு தெரிந்த ஒருவருடைய வீட்டிலே நாங்கள் தங்குகின்றோம். எங்களுடைய குடும்பமும் அந்த இடத்திலே இரண்டாக பிளக்கிறது. எங்களுடைய ஒரு பகுதி குடும்பம் தண்ணீருக்குள்ளாலே வந்து விட்டோம், மற்றவர்கள் நேராக பாதையால் வந்தவர்கள் நாங்கள் தவற விட்டு விட்டோம். எங்களுடைய அப்பாவை சகோதரனை நாங்கள் தவற விட்டு விட்டோம். பின்னர் ஒருவாறு தேடி அவர்களை மீண்ட சிரமத்துக்கு பிறகு இரவு பொழுதிலே அவர்களை கண்டுபிடித்து எங்களுடைய இருப்பிடத்துக்கு அவர்களை அழைத்து வருகிறோம். அங்கு தங்கி அன்றைய பொழுதை நாவற்குழியிலே இருக்கக்கூடிய ஒரு விடுதியிலே நாங்கள் தங்குகின்றோம். அடுத்த நாள் ஓரளவுக்கு மக்கள் வெளியேறிவிட்டார்கள். பாதை நார்மலாக வந்துவிட்டது. நாங்கள் யோசித்தோம், சில முக்கியமான பொருட்கள் வீட்டிலே இருக்கிறது, அவற்றை நாங்கள் போய் எடுத்து வருவோம் என்று நாங்கள் யோசித்தோம். அப்பாவிடமிருந்த ஒரு மோட்டார் சைக்கிளிலே நாங்கள் வலிக்கிட்டு நாவற்குழி ரோட்டாலே செம்மணி பகுதியை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது கண்களாலே பார்க்கக்கூடாத பல விடயங்களை கண்டேன். இன்றும் எனக்கு அது நினைவாக இருக்கிறது. பலர் அந்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார்கள். ஆடுகள் மாடுகள் எல்லாம் இறந்து கிடந்தன. அந்த கண்களாலே கண்டுகொண்டு நான் எங்களுடைய வீட்டுக்கு போய் மிகுதியாக இருந்த முக்கியமான பொருட்களை கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் வந்தோம். இந்த நினைவு என்றுமே எங்களுடைய மனதை விட்டு அழிக்க முடியாத ஒரு துயரமான ஒரு காலம், சோகமான ஒரு வரலாறு. அப்படியாக ஒரே நாளிலே ஒரு ஒடுங்கிய பாதையிலே 5 லட்சம் மக்கள் வெளியேறிய சம்பவம் தமிழர் வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நினைவு. அது ஒரு செய்தியை சொல்லியது. எங்களுடைய பிரதிநிதிகளோடு நாங்கள் எல்லோரும் 5 லட்சம் மக்களும் நாங்கள் செல்லுகின்றோம். நாங்கள் இராணுவ ஆக்கிரமிப்பிற்குள் ஒரு கணமும் நிற்க மாட்டோம் என்ற செய்தியை அந்த தருணத்திலே தமிழ் மக்கள் எல்லோரும் உலகத்துக்கு வெளிப்படுத்தி நாங்கள் மிகப்பெரிய ஒரு இடப்பெயர்வை 1995ஆம் ஆண்டு செய்தோம். அதன் பிறகு யாழ்ப்பாணத்திலே மக்கள் எவ்வாறு 95க்கு முன் இருந்தார்களோ அந்த நிலைமை முற்றாக மாறுகிறது. எங்களுடைய உறவுகள் சிதைகிறார்கள். வன்னிக்கு போகிறார்கள், வவுனியாவுக்கு போகிறார்கள், வெளிநாட்டுக்கு போகிறார்கள். எங்களுடைய நட்பு வட்டம், எங்களுடைய உறவு வட்டம் சிதைக்கப்பட்டது அந்த 95ஆம் ஆண்டு இடப்பெயர்வோடு. அந்த காலம் மறக்க முடியாத, என்றுமே அழிக்கப்பட முடியாத. 95ஆம் ஆண்டிலே மிகப்பெரிய அந்த அழிவை தொடர்ந்து தான் யாழ்ப்பாணம் குடநாட்டு கட்டுப்பாட்டிலே வந்ததை தொடர்ந்து தான் 600க்கும் மேற்பட்டவர்கள் கட்டாயமாக காணாமல் போய் செய்யப்பட்டார்கள். அவர்கள்தான் செம்மணியிலே புதைக்கப்பட்டதாக அந்த புதைகுழிகளிலே சொல்லப்படுகிறது. இதே போலத்தான் பல்கலைக்கழக உயர்தர பரீட்சைக்கு பரீட்சை எழுதிவிட்டு வந்த கிருசாந்தி குமாரசாமி போன்ற மாணவி மானபங்கப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் நடக்கிறது. ஆகவே இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வருவதற்கு எடுத்த முயற்சிகளுக்கு எதிராக எங்களுடைய அந்த மக்கள் பட்ட துன்பம் என்பது, ஆனால் அந்த துன்பம்தான் தமிழீழ விடுதலை புலிகளையும் வன்னியிலே மிகப்பெரிய சக்தியாக மாற்றி அது ஒரு டிஃபெக்டோ ஸ்டேட் என்று சொல்வார்கள். நடைமுறை அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு, ஒரு நடைமுறை அரசாங்கத்தை அவர்கள் அங்கே பேணுவதற்கு உறுதியாக பல்லாயிரக்கணக்கான போராளிகள் இணைவதற்கும் ஏற்றுவதாக இவர்களுடைய நடவடிக்கை அமைந்திருந்தது. ஆகவே அரசியல் தீர்வு காண்பதை விடுத்து இராணுவ ரீதியான அந்த ஒரு நடவடிக்கை, அந்த நடவடிக்கையினுடைய உச்சக்கட்டமான அழிவை, பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் அழிவுகளையும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் அழிவுகளையும் சந்திப்பதற்கும், அதே போல வெவ்வேறு விதமான பல துன்பங்களையும் எங்களுடைய மக்கள் சந்திப்பதற்கும் சர்வதேச ரீதியாக எங்களுடைய போராட்டம் மிக வலுப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு அது பயணித்தது போன்ற ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து தான் 2001ஆம் ஆண்டிலே இலங்கை அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளோடு ஒரு போர் நிறுத்தத்துக்கு இணங்கி, அதே போல் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடன் 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஒரு புரிந்துணர்வில் கைச்சாற்றிட வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார். மிகப்பெரிய மக்கள் கூட்டம் ஒன்று இடம்பெயர்கின்ற பொழுது அந்த இடப்பெயர்வு காரணமாக
உடனடியாக இடம்பெயர்ந்ததன் காரணமாகவும் பலர் வீதிகளிலே மரணமடைந்தனர். மிகப்பெரிய ஒரு இராணுவ நடவடிக்கையாக அது இருக்கும் என்ற பட்சத்திலும் ஸ்ரீலங்காவினுடைய விமானப்படையினுடைய விமானங்கள் காரணமாகவும் மக்கள் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் அந்த இடம்பெயர்வை மேற்கொண்டார்கள். அந்த இடம்பெயர்வு காலப்பகுதியில் மக்கள் நெரிசல் காரணமாகவே மிக நீண்ட வரிசை ஒன்று செம்மணி பாதையினூடாகவும் கைதடி பாதையினூடாகவும் வல்லை பாலத்தினூடாகவும் இடம்பெறுகின்ற அந்த புகைப்பட காட்சிகள் என்பன தற்பொழுதும் இணையத்தில் இருக்கின்றது. தமிழர்கள் இடம்பெயர்ந்த பல்வேறு இடப்பெயர்வுகளில் யாழ்ப்பாணத்தை விட்டு இடம்பெயர்ந்த 95ஆம் ஆண்டு இடம்பெற்ற இடப்பெயர்வு என்பது இன்று வரை மிகப்பெரிய ஒரு கொடிய இடப்பெயர்வாக தமிழர் தரப்பிடமிருந்து பார்க்கப்படுகின்றது. இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.